வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் 9ஆம் நாளான இன்று சுவாமியும் அம்மனும் 4 மாசி வீதிகளில் இந்து விமானத்தில் வீதி உலா செல்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மதுரையினுடைய சித்திரை திருவிழா ஒவ்வொரு நாளும் அதனுடைய கொண்டாட்டத்தினுடைய வீரியம் அதிகரிச்சே போது. ஏன்னா நாளைக்கு மீனாட்சிக்கும் அவருடைய நாயகன் சொக்கநாதனுக்கும் திருக்கல்யாணம். அதனால இன்னைக்கு முதல் நாள். நேற்றைய தினம் பட்டாபிஷேகம், மதுரையினுடைய அரசியாக மீனாட்சி பட்டாபிஷேகம் சொல்லிக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு திக்கு விஜயம் போறாங்க. அதாவது 8 திசைகள்லயும் போய் அவங்க போர் புரிஞ்சு அஷ்டதிக்கு பாலகர்களை வெற்றி கொண்டதனுடைய அந்த புராணம் இங்க நிகழ்வாக நடத்தி காட்டப்படுது. அதனால இந்திர விமானத்துல சொக்கநாதரும் பிரியாவிடையும் தனியாகவும் மீனாட்சி தனியாகவும் வர்றாங்க. அதுல இந்த அஷ்டதிக்கு பாலகர்களை வெற்றி கொள்வதற்காக மாசி வீதிகளுடைய ஒவ்வொரு சந்திப்புலையும் இந்த நிகழ்வு நடக்குது. அங்க இருக்கக்கூடிய பாலகர்களை வெற்றி கொள்றது மாதிரி ஒரு அம்பை அவங்க எய்து அவங்களெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிடக்கூடிய வகையில இந்த நிகழ்வு நடைபெறுது. மீனாட்சி கிளமாசி வீதியில இருந்து சாமி சன்னதில இருந்து துவங்கி இங்க கிளமாசி சுற்றி தெற்கு மாசி வீதி சுற்றி இப்போ அவங்க மேலமாசி வீதி வந்திருக்காங்க. தொடர்ந்து இன்னும் வடக்கு மாசி வீதி மறுபடியும் கிளமாசி வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அவ்வளவு பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று அம்மனை பாக்குறாங்க, அவங்க கொண்டாடுறாங்க. வெறும் பக்தி உணர்வுக்கு அப்பாற்பட்டு இந்த சித்திரை திருவிழாவில் எதிரொலிக்கூடிய கொண்டாட்ட உணர்வு, மாபெரும் பொருளாதார சுழற்சி, இப்படி பல்வேறு விஷயங்களோட சேர்த்து இந்த திருவிழா அப்படிங்கிறது ஒரு மாபெரும் ஒரு பண்பாட்டினுடைய மையமாக நிகழ்ந்துட்டு இருக்கு. ஸ்ரீராம் நாளைய தினம் அம்மாவுக்கு திருக்கல்யாணம், நாளை மறுநாள் அவங்களுடைய தேரோட்டம் நடக்கிறத முன்னிட்டு மக்கள் இன்னும் கூடுதல் உற்சாகத்தோடு திருவிழாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றி.